அந்த அடிப்படையிலே இங்கேயும் அப்படிப்பட்ட சின்ன சின்ன கோஷ்டிகள் அங்கங்கே இருக்கின்றன. அதற்கெல்லாம் யார் துணை? அரசு துணை, காவல்துறை துணை, மாவட்ட ஆட்சி நிர்வாகம் துணை. வெக்கமாக இல்லையா உங்களுக்கு? இதுவா உங்களுக்கு பொழப்பு? முதலாளிகளுக்கு ஆதரவாக அங்க சிங்கா போடுறான், ஜால்ரா அடிக்கக்கூடிய கோஷ்டியை காப்பாற்றுவதற்கு போலீஸ் அங்கே வருகிறது. தொழிலாளர்கள் நீங்க எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. சாம்சங் தொழிலாளி கடந்த 5ஆம் தேதி நான் வேலைக்கு உள்ள வர போறேன்னு போனான். அதுக்கு எதிராக போலீஸ் வரான். வேலைக்கு உள்ள போறேன்னு நம்ம சொன்னாலே அவனுக்கு செய்ய முடியாது. ஏன் கும்பலாக வரீங்க? ஏன் வர? அந்த அளவுக்கு காவல்துறை அவர்களுக்காக நிற்கிறது. காவல்துறை அமைச்சர், இந்த நாட்டினுடைய முதலமைச்சர், நேற்று நீங்க உங்க மானியத்தில் பேசியிருக்கீங்க, அதை பண்ணோம் இதை பண்ணோன்னு. ஆனா தொழிலாளி துறையில் தொழிலாளர்களுக்காக காவல்துறை இதுவரை எப்படி நடந்து கொண்டது? உங்களுடைய கொள்கை என்ன? தமிழக இந்திய மேற்கு வங்காளத்திலே நம்முடைய அரசு இருந்தது. ஜோதி பாசு முதலமைச்சராக இருந்தார். 67 வந்தார். பிறகு 77 ஆட்சிக்கு பிறகு 33 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்தது. அங்கே என்ன நடந்தது தெரியுமா? தொழிலாளர் கொள்கை என்று ஜோதி பாசு அறிவித்தார். இப்போ இங்க சாம்சங்ல போராட்டம் நடக்குது. இப்போ கடைசி போராட்டங்கிறதால அதை சொல்றேன். போராட்டத்தில் 1500 பேர் நம்ம வெளியே நிற்கிறோம். ஒரு 200 பேர் உள்ள போறதுக்கு வரோம். அந்த 200 பேர் உள்ள போக வந்தா நாம் அங்க கேட்ல நின்று குரல் கொடுக்குறோம்னு வைங்க. நீங்க லாயல் தொழிலாளியை, விசுவாசமான தொழிலாளியை, வேலைக்கு செல்லுகிற தொழிலாளியை தடுத்து சட்டம் ஒழுங்கை கெடுத்து விட்டீர்கள் என்று இந்த 1500 பேரை அடிப்பான், உதைப்பான், ஜெயிலில் போடுவான், வழக்கு போடுவான். 200 பேரை உள்ள அனுப்பி வைப்பான். ஜோதி பாசு என்ன சொன்னார் தெரியுமா? டேய், ஒரு தொழிற்சாலையில் ஸ்ட்ரைக் நடக்குதுன்னா பெரும்பான்மை எந்த பக்கம் இருக்கு? போலீஸ்காரா, அதை நீ பாரு. பெரும்பான்மை எங்க எங்க நிக்கிறான்? வெளியே நிக்கிறானா உள்ள நிக்கிறானான்னு பாரு. பெரும்பான்மை வெளியே நின்னா, இப்ப சாம்சங்ல வெளியே நிக்கிறாங்க, 200 பேர் உள்ள போறாங்க. அப்படி 200 பேர் உள்ள போனா போலீஸ் என்ன பண்ணணும்? அந்த 200 பேரை கூப்பிட்டு, ஏன்டா வேலைக்கு வரீங்க? 1500 பேர் வெளியே நிற்கிறான்ல, நீ வேலைக்கு வரப்போய் தானே அவன் இங்கே வர்றான், சேர்றான், கும்பல் போடுறான், கோஷம் போடுறான். அதனால சட்ட ஒழுங்கு கெட்டு போகும். சட்ட ஒழுங்கு இப்போ உன்னாலதான் கெட போகுது. ஆகவே 200 பேர் மரியாதையா வீட்டுக்கு போயிரு. உனக்கு காவல்லாம் நான் தரமாட்டேன், உனக்கு பாதுகாப்பு நான் தரமாட்டேன் என்று போலீஸ் கொள்கையை வகுத்தவர் ஜோதி பாசு. இப்போ நம்ம கொள்கை அதுதான். பெரும்பான்மை வேலைக்கு போனானா ரைட்டு, சிறுபான்மையை நாம் தடுக்கலாம். ஆனா இங்க பெரும்பான்மை வழி நிற்குது, சிறுபான்மை உள்ள போகுது. அவனை போய் நீங்க காப்பாத்துறீங்களே, அவனுக்காக போய் நிற்கிறீங்களே. இங்க கொஞ்சமா வேட்டையாடினார்கள். போலீஸ் எங்க பண்ண காரியம் கொஞ்சமா? இது எதுவுமே முதலமைச்சருக்கு தெரியாதா? போலீஸ் இங்க பண்ற அக்கிரமங்கள், அட்டகாசங்கள் அத்தனை எதுவுமே தெரியாதா? நாங்க உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தோமே. உங்களுக்கு மெயில் போட்டோம், கடிதம் எழுதினோம், எல்லாம் சொன்னமே. வாயே திறக்கலையே நீங்க. எல்லாத்துக்கும் அறிக்கை விடுறீங்க. ஆனா இவ்வளவு கொடுமை ஒரு 37 நாட்கள் இங்கே நடந்தது, நீ எதுவுமே சொல்லல. ஆகவே முதலாளிகளுக்கு ஆதரவாக நாங்கள் அடக்குமுறைதான் செய்வோம் என்பதை கொள்கை போல் அறிவித்து செயல்பட்டுக் கொண்டிருப்பதில் எந்த நியாயமும் இல்லை.